ஹீரோ சொட்டையா இருக்கிறதால இவன் பாக்குற பொண்ணுங்களாம் இவனை ரிஜெக்ட் பண்ணுதுங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல ஒரு அழகான பொண்ணு குடி வர அவளை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு சோ வீட்டுல இருக்க எல்லாருமே கூட்டிட்டு பொண்ணு கேட்பான். அந்த பொண்ணு இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்ல இந்த சம்பந்தம் அப்படியே கல்யாணம் வரையும் போயிட்டு அப்பதான் அவன் ஃப்ரெண்டு இவனுக்கு ஒரு வீடியோ அனுப்பேன். அந்த வீடியோல ஹீரோயின் தான் வேற தோணு நெருக்கமா இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோவும் ஷாக் ஆகி இந்த வீடியோ ஹீரோயின் கிட்ட காமிச்சு சொட்டையா இருக்கனால என்ன பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியும் உனக்கு, எனக்கே வாடி துரோகம் பண்ணிட்டேன், உன்னை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தி விட்டுருவான். இந்த சொட்டைக்கு ஒரு முடிவை கட்டி நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு இவன் சென்னைக்கு போயிட்டு ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். முடி வந்ததை இவனை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு சம்மந்தம் சொல்ல ஹீரோக்கு செம ஹாப்பி. ஆனா இந்த பொண்ணு சரியான ரீல்ஸ் பைத்தியமா இருப்பான். எங்கேஜ்மெண்ட்ல ஏத்தன விளக்கு கூட அனுப்பிச்சிட்டு அதை வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்க ஐயர்ல இருந்து எல்லாருமே காண்டாவாங்க. இவ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க அம்மாவை குறுக்க வந்துருவாங்க. உரம் போய் தொலையன்னு சொல்லிட்டு அவங்களே திட்டி விட்டுருவா. ஆனா அவங்களுமே நம்ம பையனுக்கு பிடிச்சா போன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இப்ப கல்யாண தண்ணிக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு குட்டி பொண்ணு ஹீரோட முடிய பிடிச்சிருக்கு. அது கையோட அப்படியே வந்துருது. இத பார்த்து அந்த பொண்ணு சொட்ட தலைநடனின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தி விட்டுறா. ஆக்சுவலா ஹீரோயினை ஒருத்தர் லவ் பண்றன்ற பேர்ல ஏமாத்தி அந்த மாதிரி வீடியோ தந்திருப்பான். இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுட்ட ஹீரோ அவகிட்டே போய் மன்னிப்பு கேட்டு அவளே திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான்.